ஸ்திரீகள்லாம் பல நாக கன்னிகைகள், கந்தர்வ கன்னிகைகள், யட்ச கன்னிகைகள்லாம் லங்கையில கொண்டு அடைச்சிருக்கான். அத்தனை பேரையும் போய் பார்த்தார், சீதையை காணும். உடனே என்ன நினைச்சார், நாம் ஏதோ தவறு செய்திருப்போம், அதனால ஜெகன்மாதாவான சீதை நம்ம கண்ணுல புறப்படல. அவருடைய அந்த சாத்விகமான எண்ணத்தை பாருங்க. ஊக்குரியா இருந்தா நல்ல காரியம் பண்ணிட்டு சேவம் கிடைக்கலன்னா அந்த கர்மா ஒய்வன் விஷமாஞ்ச தசாம் பிராப்தா தேவான் கிரகதி பாரதத்துல கஷ்டம் வந்த உடனே தெய்வத்தை ஒய்வனா, நல்ல காரியம் பண்ணேன்னு ஒய்வனா. யோக்கியனா இருந்தா நாம் பண்ணது போராதுன்னு நினைப்பனா. தர்மவியாசன் ஒரு வேடம் கஷாப்பு கடை வச்சவன் சொல்றாங்க. கஷாப்பு கடை வியாபாரம், அவன் ஞானி. அவனை போய் இப்ப நீங்க இத்தனை பிரிவா இது மாதிரி இருக்கேன்னு காட்டா ஒரு பிராமணன். அசடே நான் கஷாப்பு கடை வச்சதுதானே உங்க கண்ணுக்கு தெரியுது. சத்தியம் வதேனாப்யசூயே நாம் பொய் பேசினதில்லை, பிறத்தார பார்த்து அவசியப்பட்டதில்லை, ஒருத்தர் யாதகம்னு கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதில்லை. என் சக்திக்கு தக்கவாறு கூப்பிட்டு இருக்கேன். நான் எந்த காரியம் பண்ணினா என்னடான்னு கேட்டேன். சத்தியம் வதேனாப்யசூயே இப்படி சொன்னா, நான் எந்த காரியம் கஷாப்பு கடை வச்சா என்ன, அதுக்கு மேல இருக்கிற கடை வச்சா என்ன, நான் மாம்சம் சாப்பிடுறேனான்னு பாத்துக்கோ, நான் பொய் பேசுறேனான்னு பாத்துக்கோ, அந்த விற்பிக்கு தக்கவாறு தோஷங்கள் இடத்துல இருக்கான்னு பாத்துக்கோ. அது மாதிரியான விற்பி பண்ணி தவறு இல்லாமல் நான் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வேண்டியிருக்க. நீ பிராமணனா பொண்ணு இப்படி தப்பா உனக்கு தோன்றுதே. இது காரணம் நீ அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணாம வந்த பையன்னு சொன்ன. ஆமான்னு நான் ஒத்துக்கினான்னு, மாதா பிதாவை அவமதிச்சுட்டு வந்த பையன் நீ, அதனால உனக்கு தர்ம சூட்சம் தெரியலேன்னா. தர்ம சூட்சத்தை அப்படி கவனிக்கணும். தவறு பண்றதுக்குள்ள வசதி உள்ளவாள் பண்ணாமல் தர்மத்தை பண்றாளே, அதான் ஆச்சரியம். அப்பதான் வா பெருமை. தங்க பசம் சாப்பிடாதோ, ஆச்சரியா ரஜாயத்தை போட்டு படுத்திக்கூடாதோ, எனக்கு பட்டி கிடக்கா, அப்பதான் நல்ல சன்னியாசின்னு தெரியுது.